இது தற்காலிகமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நித்திய அழைப்பை பெற்ற விசுவாசிகள் நித்தியத்துக்காக பிரயாசம் எடுப்போம். சரியா? பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைக்கிறதுக்காக பாடுகளை இங்கே நம்ம ஏற்றுக்கொள்வோம். இந்த கொஞ்ச காலத்து பாடுகள் வரக்கூடிய பெரிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இதுதானே விசுவாசிங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுத்து போங்களே. குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு 2 வார்த்தை, 2 வார்த்தை பேசினா பதிலுக்கு 4 வார்த்தை, இல்லையா? அது பேசாம நமக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு சபை காலத்தில் வாழ்ற நாமளே இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டோமேங்க ஒருவரை ஒருவர். நம்ம சகோதரர், நம்ம ஒரே சபையினுடைய அங்கத்தினர், நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், ஒரே ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்றார். இந்த சிந்தை நமக்கே வரமாட்டேங்குது. எப்படி ஆபிரகாமுக்கு வந்துச்சு? இப்ப வாக்குவாதம் வரும்போது கர்த்தரை அறியாதவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இப்ப ஆபிரகாம் எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு பாருங்க. நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். நான் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஜெபசிந்தையோடு இருப்போம், திறந்த இருதயத்தோடு இருப்போம். கர்த்தாவே, என்னோடு கூட பேசும் உம்முடைய குரலை நான் கேட்க விரும்புகிறேன் என்கிற அந்த சிந்தையோடு நீங்கள் கவனிப்பீர்களானால் தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைபடுவார். அவருடைய குரலை கேட்டு வேதத்தின்படி நடக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிடையாது. அவருடைய வார்த்தையை அதிக பயத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களில் நிச்சயமாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் வாழ்ந்து காண்பிக்க முடியும். கிறிஸ்துவின் சாயல்ல ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்து முன்னேற முடியும். இந்த பூமியிலே நம்ம வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாய் வாழுகிறோம் என்பதை நாம் மனதில் வைப்பது அவசியம். We are all disciples of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமானராய் இருக்கிறார். நாம் அவருடைய சீஷர்களாய் இருக்கிறோம். ஒரு சீஷனாய் இந்த பூமியில் நாம் வாழும்போது எப்படிப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை எந்த வகையிலே நாம் வெளிக்காட்டுகிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு 3 முக்கியமான சம்பவங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 முக்கியமான சம்பவங்களை எடுத்துக்கொண்டு எப்படியாக ஆபிரகாம் அந்தந்த நேரங்களிலே, அந்தந்த சூழ்நிலையிலே, அந்தந்த சம்பவத்திலே ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அவர் எப்படியாக வாழ்ந்து காண்பித்தார், அல்லது அவருடைய தோல்வி சில நேரங்களில் எப்படி இருந்தது, எப்படி அவருடைய வெற்றி காணப்பட்டது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தினுடைய முன்னேற்றம் எப்படி இருந்தது, நல்ல சீஷனாய் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? நம்ம எல்லாருமே முன்னேறுகிறவர்கள் என்பது நமக்கு தெரியும். யாருமே ஒரே நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியாது. We are all moving towards that perfection. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுகிறது தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. நிச்சயமாக மேடு பள்ளங்கள் உண்டு, வெற்றி தோல்விகள் உண்டு. ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய வீழ்ச்சியும் பார்க்க போகிறோம், அதே போல் அவருடைய வெற்றியும் பார்க்க போகிறோம். எப்படி படிப்படியாக முன்னேறி வந்தார். சரியா? ஒரு தேக்க நிலை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத வண்ணம் முன்னேறக்கூடிய விசுவாசிகளாய், சரியா, ப்ராக்ரெசிவ் கிறிஸ்டியன்ஸாக முன்னேறக்கூடிய விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் பஞ்சம் அப்படின்ற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஆதியாகமம் 13:7 வாக்குவாதம் அப்படின்ற வார்த்தையை நல்லா கோடிட்டு வச்சுக்கோங்க. வாக்குவாதம். அதே போல் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 21வது வசனத்தில் பொருள்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சோதோம் ராஜா ஆபிரகாம் கிட்ட சொல்றார். அந்த பொருள்கள்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. இது 3 தான் நம்முடைய செய்தியினுடைய சாரம்சமாக இருக்க போகிறது. பஞ்சம் அல்லது பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும்,
இரண்டாவதாக வாக்குவாதம். சரியா, விசுவாசிகளிடையே வாக்குவாதம் வரும்போது நம்ம எப்படி அதை கையாள வேண்டும். மூன்றாவதாக 14வது வசனத்தில் வாசிக்கிறது போல, ஒருவேளை பணமோ பொருள்களோ அதன் மீது உள்ள நம்முடைய ஆசை சரியாக எப்படி இருக்க வேண்டும். ஒரு சீஷனாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன், இந்த மூன்றுக்கும் அவனுடைய மனோபாவனை எப்படி இருக்க வேண்டும். How should our attitude be towards suffering, and how should we behave in the time of conflicts, and how should be our temperament towards materialism. I'll be focusing on these 3 points based on the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த மூணுத்தையும் நான் கொண்டு வரேன். இதில் இருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. இப்போ 10வது வசனம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12:10. எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா? எல்லாரும் பைபிள் திருப்பிக்கோங்க. கவன சிதைவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரியா, நல்லா இதிலே கவனமாக இருங்க. உங்களோடு பேசுவார். பாருங்கள், கடந்த வாரத்தில் நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு ஏற்றபடி பேசுவார். வரக்கூடிய வாரத்தில் என்ன சூழ்நிலை சந்திக்க போகிறீங்கன்றது அவருக்கு தெரியும். அதுக்கு ஏற்றபடி பேசுவார். சரியா, ஆண்டவர் இருதய தேவைகளை வசனத்தின் மூலமாக தான் சந்திப்பார். சரியா, அதனால் கவனமாக இருங்க. 10வது வசனம் பாருங்கள், வாசிக்கிறேன். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பஞ்சம் எங்கே வருதுன்னா கானான் தேசத்தில் வருது. இந்த பின்னணியை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சாரு. மெசபத்தோமியாவில் இருக்கிற ஊர் பட்டணத்திலேருந்து கிளம்பி வந்து ஆரானில் கொஞ்ச நாள் தங்கிட்டாரு. 2வது அழைப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. அங்கேருந்து கிளம்பி கானான் தேசத்துக்கு வந்துட்டார். கானான் தேசத்துக்கு வந்து வாழ்ந்த ஆபிரகாம் சில இடங்களில் கூடாரம் போடுறாரு, பலிபீடத்தை போடுறாரு, ஆண்டவரை தரிசிக்கிறார், ஆராதிக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது முதல் 10-9 வசனங்களில். இப்போ அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வருது. ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை. இந்த இடத்துல என்ன வருது? அந்த தேசத்தில் பஞ்சம். இந்த பஞ்சம் வந்த நேரத்தில் ஆபிரகாம் எகிப்துக்கு கிளம்பி போறார். ஆபிரகாம் எகிப்துக்கு போயிருக்க கூடாது. ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எதென்றால் கானான் தேசம். இந்த கானான் தேசத்துல தான் அவர் குடும்பத்தோடு ஆபிராம், சாராய் இவங்க 2 பேரும் அங்கே தான் இருந்திருக்கணும். கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னாடி தான் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆவார். 7வது வசனத்துல அதுல சொல்லுவார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். சரியா, இது 7வது வசனத்துல தான். இப்ப 10வது வசனத்துல உடனே என்ன வாசிக்கிறோம்னா, அங்க ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த பாடுகளின் நேரத்துல, இந்த உபத்திரவத்தின் நேரத்துல, இந்த பஞ்சத்தின் நேரத்துல ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்ற நிலையிலே அவரை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஒரு நல்ல சீஷனா, ஆண்டவருடைய நல்ல சீஷனா எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆபிராம் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்றால், he is sufficient for my needs. சரி, என்னுடைய தேவைகளுக்கு இவர் போதுமானவர். பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார். கொஞ்ச காலம் இந்த பஞ்சம் இருக்கலாம், ஆனால் நான் அவரை தான் சார்ந்துக்க போறேன், அவர் மேலதான் நம்பிக்கையா இருக்க போறேன். ஒரு துளியை நான் விசுவாசத்துல குறைஞ்சு போறது கிடையாது. இப்படிதான் ஆபிரகாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எங்க போயிட்டாரு? எகிப்து தேசத்துக்கு போறார். சரியா, சரி, எகிப்து தேசத்துக்கு போறாரு. இந்த எகிப்து தேசத்துக்கு போகக்கூடிய அந்த தீர்மானம் எடுத்து அவர் போயிட்ட பிறகு நிறைய விளைவுகளை அவருடைய வாழ்க்கையில சந்திக்கிறார். அதை படிப்படியாக மோசே இங்க எழுதிட்டு வர்றார். அந்த இடத்துக்கு போன பிறகு அங்க நேரிட்ட சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அங்க போய் சொல்ல வேண்டியது இருந்துச்சு இல்லையா? சாராய மனைவின்னு சொல்ல முடியல, சகோதரின்னு சொல்ல வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த எகிப்து தேசம் ரொம்ப செழிப்பான தேசம். நல்லா கவனிங்க, இந்த செழிப்பை ஆபிரமோடு கூட இருந்த லோத்து பார்த்தார். சரியா, அடுத்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல நீ எந்த இடம் வேணாலும் எடுத்துக்கோப்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்றப்போ எதை தேர்ந்தெடுக்கிறார்? சோதோம் கொமோராவை தேர்ந்தெடுக்கிறார். அது நல்ல செழிப்பான ஒரு ஊர். இந்த சோதோம் கொமோராவை தேர்ந்தெடுக்கும் போது அது எப்படி இருந்துச்சுன்னு மோசே எழுதும் போது பாருங்களேன், 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். 10வது வசனத்தில் இப்படி எழுதுறாரு, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், அதுக்கு பிறகு என்னங்க வாசிக்கிறோம்? எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இந்த எகிப்து தேசத்தை ஏற்கனவே யார் பார்த்திருக்கிறா?
லோத்து பார்த்துருக்கிறார். அங்க இருக்கிற செழுமையை என்ன செஞ்சிருக்கார்? பார்த்துருக்கிறார். அங்க இருக்கிற நீர்வளம் கொண்ட அந்த இடத்தை அவர் பார்த்துருக்கிறார் இல்லையா? அங்க பெரிய பெரிய நதிகள் ஓடும், நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். நைல் நதி பத்தி தெரியும், ஐப்ராத் நதி எல்லாம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட நதிகள் ஓடக்கூடிய ஒரு செழிப்பான ஊர் தான் எகிப்து தேசம். சோதம் கொமோராவை ஏன் லோத்து தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு கேட்டா, எகிப்திலே அந்த ஆசை வந்துருச்சு. கவனிச்சிங்களா? எகிப்துக்கு போறதற்கு ஆபிரகாம் காரணமாயிட்டார். இப்ப எகிப்துக்கு போன பிறகு அங்க உள்ள தேசத்தினுடைய செழிப்புல யார் ஈர்க்கப்பட்டார்? லோத்து ஈர்க்கப்பட்டார். அதனுடைய விளைவாக சோதோமை தேர்ந்தெடுக்கிறார். 2 விஷயம் சொன்னேன், பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது லோத்து இல்லையா, உலகத்துக்குரியவனாய் நடந்து கொள்வதற்கு, மாமிச இச்சை கொண்டு வாழ்வதற்கு, இப்படிப்பட்ட உலகத்தினுடைய ஆசைகளால் ஈர்க்கப்படுவதற்கு இந்த தீர்மானம் காரணமாயிடுச்சு. 3வதாக வந்த ஒரு பெரிய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாரை சொல்லியே ஆகணும் இல்லையா? 16ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறாங்க. பிள்ளையை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார், பேரெல்லாம் சொல்லிட்டாரு. அதனால் இந்த குமாரன் பிறக்க போகிறான்னு சொல்லிட்டாரு. அதுக்காக காத்திருக்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. அப்போ சாராய் சொல்கிறாங்க, இந்த அடிமை பெண்ணோடு நீ என்ன பண்ணு, சேருன்னு சொல்கிறாங்க. ஆகார் எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தா, இந்த எகிப்திலிருந்து தான் வந்தவங்க. கவனிச்சிங்களா? இன்னே வரைக்கும் யூத மக்களுக்கு எப்படி தலைவலியாக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆகாரிலிருந்து வந்த சந்ததியினர். இந்த ஒரு தீர்மானம் எத்தனை விளைவுகளை கொண்டு வந்துச்சு பாருங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு விளைவை 4வதாக காமிச்சு கொடுக்குறேன். இந்த 16வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சரி, ஆதியாகமம் 12:16 பாருங்க. 16ல் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இதெல்லாம் கிடைச்சதுன்னு நம்ம வாசிக்கிறோம் தெரியுமா? ஒருவேளை நம்ம கேட்கலாம், பிரதர் தவறாதான தீர்மானம் எடுத்து போனாருன்னு சொல்றீங்க, ஆனால் இவ்வளோ செழிப்பா எல்லாமே கிடைச்சிருக்கே இல்லையா? இன்றைக்கு விசுவாசிகள் அப்படித்தானே வாழ்றாங்க. தவறான தீர்மானம், அதனுடைய விளைவாக வரக்கூடிய சில விஷயங்கள், நாம் கையாளுகிற குறுக்கு வழிகள், அதனால வரக்கூடிய செழிப்பு, ஆனால் இது கர்த்தர் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல ஒருவேளை நம்ம இங்க கேள்வி கேட்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா? இவ்வளோ ஆஸ்தி இவருக்கு எகிப்துக்கு கிடைச்சது, இதுதான் அடுத்த அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தோடைய வேலைக்காரருக்கும் இடையே வாக்குவாதம் வந்ததற்கான காரணம். நான் சொல்றது புரியுதா? அடுத்த அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். 13:7 அதை பத்தி படிக்க போறோம். இந்த வாக்குவாதம் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டா, 2 பேருக்கும் கிடைச்ச ஆஸ்தியை பூமியே தாங்கல. அந்த இடத்துல இருந்தது அவ்வளோ ஆஸ்திகள். இந்த ஆஸ்தி எங்க இருந்து வந்தது? பஞ்சத்தில் அடிபட்டு போனவர் தானே ஆபிரகாம். நமக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா? பஞ்சம் தானே வந்துச்சு. பஞ்சத்தில் அடிபட்டு போறாரு. இப்ப எங்கிருந்து கிடைச்சிச்சு இந்த ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள்? இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது? எங்கிருந்து கிடைச்சது? எகிப்திலேருந்து கிடைச்சது. எகிப்திலேருந்து ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கலன்னா, பஞ்சத்திலே இருந்திருந்தாங்கன்னா வாக்குவாதம் வந்திருக்காது இல்லையா? இப்போ செழிப்பு வந்துருச்சு, என்ன வந்திருக்கு? கூடவே வாக்குவாதமும் வருது. இது போல் பல விளைவுகள் நம்ம சிந்திச்சுக்கிட்டே வரோம். அங்கே போனதுனால பொய் சொல்கிறாரு, அங்கே போனதுனால ஆகார் வராங்க இல்லையா? அங்கே போனதுனால இவங்களுக்கு கிடைச்ச ஆஸ்தி நிமித்தம் வந்த வாக்குவாதம், எவ்வளவோ விளைவுகள். இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு தவறான தீர்மானம் இல்லையா? இந்த பாடுகளின் நேரத்தில் ஆபிராம் ஒருவேளை அதை சகித்து, ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு பஞ்சம் வருகிறது, ஆனாலும் நான் உம்முடைய வாக்குறுதியை நம்பி, நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை நம்பி, நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில உம்மை சார்ந்து நான் வாழுகிறேன்னு சொல்லி அவர் ஒருவேளை அங்கே இருந்திருந்தார்னா கானான் தேசத்தில் இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். சரியா? ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு ஆபிராமுடைய வாழ்க்கையில. என்ன தெரியுமா? இங்க நடந்த எல்லாவற்றுக்கும் பின்பு ஆபிராம் மனம் திரும்பினார். இங்க கர்த்தர் குறுக்கிடல அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய விளைவுகள் இன்னும் வந்துட்டு இருக்கும். கர்த்தர் குறுக்கிட்டாரா இல்லையா? கர்த்தர் குறுக்கிடுறாரு. பார்வோன் இவ சகோதரி தானே அப்படின்னு சொல்லி சாராயை கூட்டிட்டு அரண்மனை கூட்டிட்டு போயிட்டான் இல்லையா? இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல பார்வோனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் மகா வாதைகளை அனுமதிக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய குறுக்கிடுதல். சரி, ஆண்டவர் இங்க இடைப்படுறார், ஆண்டவர் இங்க குறுக்கல வர்றார். அவர் வரல அப்படின்னு சொன்னா ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரக்கூடிய சந்ததியே என்ன ஆயிட்டு இருக்கும்? பாதிக்கப்பட்டிருக்கும். கவனிச்சிங்களா? ஆண்டவர் அந்த இடத்துல போய் நிறுத்துறார்.
இல்லையா? இந்த வாதைகள் வந்த பிறகு பார்வோன்லாம் பயந்து அடிச்சுட்டு ஆபிராமிட்ட வந்து கேட்குற, ஏன்பா என்கிட்ட இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் கேட்குறான். நீ தயவுசெய்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மளை கைவிடலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, பாடுகளின் நேரத்தில் சோர்ந்து போகிறோம். நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. பாடுகளின் நேரத்தில் முறுமுறுக்கிறோம். பாடுகளின் நேரத்தில் சில நேரம் நம்முடைய விசுவாசம் ரொம்ப டவுன் ஆகிடுது. ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய அந்த பலவீனத்திலும் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? நம்மை தூக்கிவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால இங்க ஆபிராமுக்கு உதவி செய்கிறார். சரியா? வாழ்க்கையில இந்த பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஜீவிப்பது அவசியம். இப்ப ஆபிராம் மனம் திரும்புறாரு. இதுல ரொம்ப அருமையா இந்த எழுத்தாளர் நமக்கு வந்து சில விஷயங்களை அப்படியே எழுதும்போது சூப்பரா காமிச்சிருக்கிறார். நீங்க வந்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல மனம் திரும்பி ஆபிரகாம் என்ன செய்யறாரு தெரியுமா? 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் என்ன செய்யறான் ஆபிரகாம் போனா. அங்க போய் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறான்? தொழுது கொள்றான். 3வது வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா கூடாரம் போட்டான். நீங்க இந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி 8வது வசனத்துக்கு வாங்கல, 7:8 ஆதியாகமம் 12:7-8 பாத்தீங்கன்னா பலிபீடத்தை போடுறாரு, கூடாரத்தை போடுறாரு, பலிபீடத்தை போடுறாரு, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறாரு? தொழுது கொள்றார். இது ரெண்டையும் சூப்பரா காமிச்சிருக்கிறார். இந்த இடையில அப்படியே சாண்ட்விச் பண்ணிட்டார் ஒரு பேசேஜே அப்படியே. சரியா? இந்த ரெண்டும் என்ன காண்பிக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. 12ஆம் அதிகாரத்துல கர்த்தரோடு நெருங்கி இருந்த ஆபிரகாம், பலிபீடம் எதை காண்பிக்கிறது? கர்த்தரை அனுபவிக்கிற ஆபிரகாம், கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பின ஆபிரகாம், கர்த்தரை நேசித்த ஆபிரகாம், கர்த்தரை வணங்கின ஆபிரகாம். இந்த பலிபீடம் போடும் போதெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா ஆபிரகாம்? நான் வணங்குற தேவன் இவர்தான், என்னை கூட்டிட்டு வந்தவர் இவர்தான். நாங்கெல்லாம் 3 காட் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம் ஊர்ன்ற தேசத்துல, அங்கிருந்து எங்களை பிரித்தெடுத்தவர் இவர்தான், இவருக்கு தான் பலிபீடம் போடுறோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்த ஆபிரகாம் இந்த பஞ்சம் வந்த போது இந்த தீர்மானத்தை எடுத்தாரு. இந்த ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டிய விதத்தில் அவரால் என்ன செய்ய முடியல? வெளிப்படுத்த முடியலங்க. இவ்வளவு உயர்த்தி காண்பித்த ஆபிரகாம் இந்த ஆண்டவரை சட்டுன்னு கீழே போட்டுட்டார். இந்த பாடுகளின் வந்த நேரத்தில், பாடுகள் உபத்திரம் வந்த நேரத்தில் அவரால் ஆண்டவர் என்ன செய்ய முடியல? மகிமைப்படுத்த முடியல. ஐயோ இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு ஆபிரகாம் இப்ப என்ன செய்யறாருன்னா மனம் திரும்பி மறுபடியும் எதுக்கு நேராக ஓடுறாரு தெரியுமா? பலிபீடத்துக்கு நேராகவும் அவர் எங்க இருக்க சொன்னாரோ கர்த்தர் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? திரும்பி வர்றார். சரி, நம்ம எல்லாம் தவறுறவங்க தான், ஆனா அதை திருத்திக் கொள்வது அவசியம். கர்த்தர் சொல்லாத இடத்துல இருக்காதீங்க. கர்த்தர் செய்ய சொல்லாத வேலையை செய்யாதீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியில ஒருவேளை நம்ம இருப்போமானால், அதனால சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் அதை திருத்திக் கொள்வது அவசியம். அதுக்கு ஒரே தீர்வு தான் மனம் திரும்புதல் தான். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நம்முடைய பாவங்களை என்ன செய்வார்? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் இல்லையா? ஒருவேளை என்னுடைய பாவத்தால இந்த கஷ்டம் வரல, ஆனா சில பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்குன்னா அந்த நேரத்துல பொறுமையோடு இருந்து, சரியா, ஆண்டவர் சில நல்ல நோக்கங்களுக்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்கிற சிந்தையோடு கூட அப்படிப்பட்ட கிறிஸ்துவை உயர்த்தி காண்பீங்க. இந்த பாடுகள் மத்தியில இவரை விட்டு நான் விலக போறது கிடையாது. என கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் உண்டு. அது இப்ப எனக்கு புரியாம இருக்கலாம், பிறகு எனக்கு ஒருவேளை புரியலாம். ஆனா ஆண்டவருடைய நேரத்தில் அவர் காரியங்கள் செய்யட்டும், அவருடைய விதத்தில் அவர் செய்யட்டும். அதுக்காக நான் காத்திருக்கிறேன். சரியா? அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த உபத்திரவத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்றேன். சரியா? விசுவாசத்துல நம்ம வளரணுன்றதுக்காக கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கிறார், நம்மை புடமிடுகிறார். சரியா? அப்படிப்பட்ட நேரத்தில் பொறுமையோடு கூட அதை சகித்து சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் தெரியுமா? இந்த பாடுகள் மத்தியில இந்த தேவன் என்னை கிறிஸ்துவை போல என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அவர் ரொம்ப நல்லவர். பார்க்குறவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் வருது இந்த விசுவாசிக்கு, இந்த ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட விலக மாட்டுறாங்களே, இந்த பைபிள் தூக்கிட்டு சபைக்கு போறாங்களே, ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஜெபம் பண்றாங்களே, எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. ஆனா இந்த பாடுகள் மத்தியில இவங்க ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர் என்று இவங்க நம்பி வாழ்றாங்களே. ஒருவேளை யோபு சொன்னதை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதை தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரியா? ஆபிரகாம் இதை படிச்சுக்கிட்டார். ஒருவேளை இந்த இடத்துல அவருடைய தோல்வியை பார்க்கலாம், ஆனா பின்பு வரக்கூடிய அதிகாரங்கள்ல இதை என்ன செய்யறாரு? கத்துக்கிறார். அதனாலதான் விசுவாசின் தகப்பன்னு பேர் பெற்றார். அவர் எப்பயுமே பர்ஃபெக்டா இருந்ததுனால ஆண்டவர் அந்த பேரை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம எல்லாம் வளரக்கூடியவர்கள். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எத்தனையோ இடங்கள்ல அவர் வீழ்ந்திருக்கிறார். ஆனா அங்க இருந்து எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கிறாரு? எழுந்திருக்கிறார்.
பாடுகள், கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள்? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களா நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம்? இந்த பாடுகள் நேரத்தில் அவரை விட்டு தூரம் போயிட்டா நம்ம கிறிஸ்துவை சரியா வெளிப்படுத்த முடியாதே. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நம்ம அறிக்கை செய்ய முடியாதே. அதுக்கு மேலே அவரை ஆராதிக்கிறது அது ஒரு வீணான காரியமாக தானே போகும். நம்ம சிந்திக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அது மட்டுமல்ல, இன்னும் சில அருமையான விசுவாசிகள் இந்த பாடுகளையே அவங்க கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கும் கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க மாற்றி இருக்கிறாங்க. அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பைபிளில் படிக்கிறப்போ. பாருங்கள், நம்ம போன முறை சிந்தித்தோம் அந்தியோகியா சபையை பற்றி. ஸ்தேவானுடைய மரணத்தினால சிதறடிக்கப்பட்டவங்க இவங்க. வீடு வாசல் போச்சு, சொந்த ஊர் எருசலேம் போச்சு, அங்கே போய் தான் ஏதாவது வேலை தேடி இருக்கணும். அப்படி சிதறப்பட்டவர்கள் தான் நிறைய சபைகளை என்ன பண்ணாங்க, ஸ்தாபிச்சாங்க. கவனிச்சிங்களா நான் சொல்கிறது? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தான் தானியேல். அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், வீட்டை விட்டு பிரிக்கப்பட்டான், பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டான், ஆவிக்குரிய சூழ்நிலை விட்டு பிரிக்கப்பட்டான். ஒரு டீனேஜ் பையன் இப்படிப்பட்ட ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணான். சரி, அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ சவால்கள். இந்த சவால்கள் மத்தியில் நேபுகாத் நேச்சாரே ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் தானியேல் அங்கே நடந்து கொண்டான். எப்படிப்பட்ட கர்த்தரை வெளிப்படுத்தினான் என்று கேட்டால், இந்த பாத்திரத்தில், இந்த திராட்சை ரசத்தில், இந்த பானத்தில், இந்த ராஜாவுடைய ஆகாரத்தில் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். I'm going to stand for God in spite of all sufferings. எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக நிற்பேன், இப்படிப்பட்ட தேவனை தான் வெளிப்படுத்துவேன். சரியா? அந்த சிந்தையோடு கூட இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தான் பேசுகிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்தில் பாடுகளை அனுமதிக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. உண்மை நான் வெளிப்படுத்தணும், உண்மை கீழே போட்டுறக்கூடாது. ஆண்டவர், என்னுடைய முறுமுறுப்பால் உண்மை கீழே போட்டுறக்கூடாது. நான் சோர்ந்து போகிறதுனால உண்மை கீழே போட்டுறக்கூடாது. என் சொந்த பலத்தில் இதை மேற்கொள்ள நினைக்கிறதுனால உண்மை கீழே போட்டுறக்கூடாது. என்னுடைய கவலையினால உண்மை கீழே போட்டுறக்கூடாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் சந்தோஷத்தோடு பொறுமையோடு நான் இதை ஏற்றுக்கொண்டு என்னை இன்னும் கிறிஸ்துவை போல நீர் மாற்ற என்னை நானே ஒப்பு கொடுப்பேன். என்னை புடமிடும், என்னை வணையும் சுத்த பொன்னாக நான் என்ன செய்வேன், விளங்குவேன். இந்த சிந்தையோடு கூட நம்ம இருப்போமானால், ஒருவேளை மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குமானால், ஆபிரகாம் திரும்ப பலிபீடத்துக்கு வந்த மாதிரி, ஆபிரகாம் திரும்ப கானானுக்கு வந்த மாதிரி, ஆபிரகாம் திரும்ப கூடாரத்துக்கு வந்த மாதிரி நாம் திரும்ப கர்த்தரிடத்தில் வர வேண்டியது அவசியம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருவேளை பாவத்தினால இல்லை பிரதர், ஆனால் இது வருது அப்படின்னு சொன்னால் பொறுமையாக சந்தோஷமாக அதை என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அதான் நம்ம முதலாவது கற்றுக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் பாடுகளின் நேரத்தில் அவரை சரியாக வெளிப்படுத்தும் போது உலகம் கிறிஸ்துவை நிச்சயமாக என்ன செய்யும், அறிந்து கொள்ளும். சந்தோஷத்தின் நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதை விட பாடுகளின் நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் பல பேருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கும். நான் சொல்கிறத நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் செழிப்பாக இருக்கும்போது ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க, ஓகே, அது எல்லாரும் செய்வாங்க. சரி, ஆனால் பாடுகளின் நேரத்தில் நீங்கள் அதே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவீர்களானால், இவர் எனக்கு பாடுகள் கொடுக்கட்டுமே, சரியா, என்னுடைய அழைப்பே நித்திய அழைப்பாச்சே, இந்த பூமி எனக்கு ஒரு தற்காலிகமான வாடகை வீடு தானே, இந்த கூடாரத்தை போட்டிருக்கிறேன், ஒரு நாள் மூட்டை கட்டிட்டு என்ன பண்ணணும், போய் தான் ஆகணும் இல்லையா? இந்த கூடாரத்தை விட்டு நான் போகும் நாள் சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து அப்படின்னு பேதுரு எழுதுறாரு. அது சீக்கிரம் வரப்போகுது. வாழ்க்கை ரொம்ப சின்னது மட்டும் இல்லை, ரொம்ப சஞ்சலம் நிறைந்தது. யாக்கோபு பாரன் முன்னாடி போய் நிற்கும் போது யாக்கோபு சொல்கிறார் என்னென்னா, நான் பரதேசியாக வாழ்ந்த நாட்கள் ரொம்ப கொஞ்சம், அது மட்டும் இல்லை, அது சஞ்சலம் நிறைந்தது அப்படின்றார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இது தற்காலிகமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நித்திய அழைப்பை பெற்ற விசுவாசிகள் நித்தியத்துக்காக பிரயாசம் எடுப்போம். சரியா? பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைக்கிறதுக்காக பாடுகளை இங்கே நம்ம ஏற்றுக்கொள்வோம். இந்த கொஞ்ச காலத்து பாடுகள் வரக்கூடிய பெரிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அதனால மனசில் வச்சுப்போம். சரியா? இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2வது ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது என்னது? வாக்குவாதம். சரியா? இது ஒரு டெஸ்ட் வருது இப்போ. சரியா? மீண்டும் அவரோட தேசத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எகிப்துலேருந்து சில மூட்டை முடிச்செல்லாம் வந்துருச்சு கூட. சரியா? இந்த ஆடு மாடுகள் ஒட்டகம் கழுதை இதெல்லாம் வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, லோத்தோடைய வேலைக்காரர் ஆபிரகாமுடைய வேலைக்காரர் 2 பேருக்கு என்ன வருது? வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறார்? இப்போ இயேசு கிறிஸ்துவோட டிசைபிள்ஸாக இருக்கக்கூடிய நாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சரியா? ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஆபிரகாம் நமக்கு சில பாடத்தை கற்றுத்தரார். அவரை நெகட்டிவாக பார்த்தோம் 12ஆம் அதிகாரத்தில், இங்கே அவரை பாசிட்டிவாக பார்க்க போகிறோம்.
சரி, அவர்கிட்ட இருந்து நல்ல பாடங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். 7வது வசனம் பாருங்க. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. சரியா? இப்ப வாக்குவாதம் நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்குள்ள வருது. இப்ப தேவ பிள்ளைகளை சுத்தி தேவன் அறியாத பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் இதை. சரியா? இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. அங்க கானானியர் பெரிசியர் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய கேட்டில் நிறைய இருக்குது, அவங்க மந்தை நிறைய இருக்கு. அவங்க மந்தையே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப இவங்க வேற மந்தையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அது இருக்கு, அது உண்மைதான். ஆனா அது கூடவே ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப வாக்குவாதம் வரும்போது கர்த்தரை அறியாதவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இப்போ ஆபிரகாம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். நான் 8வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். யார் ஆரம்பிக்கிறா இதை? ஆபிராம் ஆரம்பிக்கிறார். அங்கே தான் முதல் விஷயம் கற்றுக்கிறோம். ஒப்புரவாகுதலுக்கான முதல் படி எடுத்து வைத்தவர் ஆபிராம். சரியா? ஒப்புரவாகுதலுக்கான முதல் படி எடுத்து வைத்தவர் ஆபிரகாம். சரியா? ஏப்ரஹாம் வாஸ் த ஃபர்ஸ்ட் to initiate reconciliation. He initiated reconciliation. ஒப்புரவாகுதல இங்க நடக்கணும், நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம்பா அப்படின்னு சொல்றதுக்கு முன் வந்தவர் யாரு? ஆபிரகாம். நீங்க சமாதானம் செய்ய விரும்புறீங்களா? சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒப்புரவாகுதலை விரும்புகிறீர்களா? வாக்குவாதம் நீடிக்க கூடாது என்று நினைக்கிறீர்களா? பகை உணர்வு நீடிக்க கூடாது என்று நினைக்கிறீர்களா? பிரிவினை வரக்கூடாது என்று விரும்புகிறீர்களா? நீங்க தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசிகள். அப்படிப்பட்ட மனோபாவனை நமக்கு அவசியம். So he was the first to take that step of reconciliation. இது முதலாவது கத்துக்கிறோம். 2வது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 8வது வசனத்துல நாம் சகோதரர் அப்படின்னு முடியுது பாருங்க. அதை கவனிச்சிங்களா? நாம் சகோதரர். இது கண்டிப்பா நீங்க முறை வாசிக்கிறதா இருக்காது, நிறைய முறை படிச்சிருப்பீங்க. என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆபிரகாமும் லோத்தும் சகோதரரா? அதான் கரெக்ட் இல்லையா? அவங்க 2 பேரும் சகோதரர் கிடையாது. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன் தான் யாரு? கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் நாம சகோதரர்னு சொல்றாரு? புரியல. எப்படி? நான் கொஞ்சம் அதை தாண்டி பார்க்குறேன். சரியா? அவருடைய விசுவாச கண்களால் அவர் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாரு? ஒரே குடும்பமாக நம்மள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த பூமியில் வச்சிருக்கிறார். இவர் என்னங்க சபை காலத்தில் வாழ்ந்தவரா? இவர் சபைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார்? வாழ்ந்துருக்கிறாருங்க. இவருக்கு எப்படிங்க இந்த சிந்தை வந்துச்சு? இன்னைக்கு சபை காலத்தில் வாழ்கிற நாமளே இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டோமேங்க ஒருவரை ஒருவர். நம்ம சகோதரர், நம்ம ஒரே சபையினுடைய அங்கத்தினர், நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், ஒரே ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்றார். இந்த சிந்தை நமக்கே வரமாட்டேங்குது. எப்படி ஆபிரகாமுக்கு வந்துச்சு? இப்படிதான் அவர் ஆண்டவரை உயர்த்தி காமிச்சிருக்கிறார். கவனிச்சிங்களா? எப்பா நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம்னா நம்ம ஆண்டவரை, ஒரே ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணுன்றதை நம்ம இந்த மக்கள் மத்தியில் என்ன பண்ண முடியாது? காண்பிக்க முடியாது. இப்போ எவ்வளோ அழகாக சொல்யூஷன் கொண்டு வர்றாரு பாருங்க இல்லையா? நான் எப்படி கொண்டு வரேன்? செகண்ட் ஸ்டெப்பு அது என்னன்னா, நம்ம ஒரே சரீரத்தின் அவயவங்கள் என்கிற சிந்தை வாக்குவாதத்தின் நேரத்தில் நமக்கு அவசியம். நம்ம ஒரே சரீரத்தின் அவயவங்கள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ஒரே சரீரத்தின் அவயவங்கள். இப்போ கானானியர் பெரிசியர்லாம் பார்க்குறாங்க. ஒருவேளை நம்மளை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம், நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது, ஒரு கஷ்டம் வருது, வித்தியாசமான என்ன சொல்கிறதுனா கருத்து வேறுபாடுகள் வருது, ஏதோ ஒரு சண்டை வருது. இந்த சண்டையை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் தான் ஒன்றா பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? சபைக்கு போகிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே இயேசுவை தான் என்ன செய்கிறாங்க? வணங்குறாங்க. அது அவங்களுக்கு புரியுதுங்க, அது நமக்கு என்ன செய்யலை, பல நேரங்களில் புரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த சிந்தை நமக்கு அவசியம். ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் நாம் இருக்கிறபடியால் இல்லையா? பவுல் அதை மனசில் வச்சுட்டு தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். சரி, நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள். அதனால ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவரை ஒருவர் தாங்குவது,
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, எத்தனை வாக்குவாதங்கள் வந்தாலும் ஒப்புரவாகுதலுக்கான படிகளை எடுத்து வைப்பது, இதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரே சரீரம், ஒரே தகப்பன், ஒரே ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். 3வது ஸ்டெப் அவர் என்ன செஞ்சார்? 9வது வசனத்தில், 9வது வசனம் பாருங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. என்னங்க செய்யறாரு? நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன். இது பேர் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தல். அதான் 3வது ஸ்டெப், விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்து பாருங்க, வாக்குவாதம் பறந்து போயிடும். சில நேரத்தில் வாக்குவாதம் பண்றவங்களுக்கே அசிங்கமாயிடும். கவனிச்சிங்களா நான் சொல்றத? இந்த விட்டு கொடுத்தல் தான் குடும்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் பார்க்கும்போது அன்னாடும் சண்டை இருந்தா எப்படி? விட்டு கொடுத்தல் கணவன் கிட்ட இல்லை, விட்டு கொடுத்தல் மனைவி கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட குடும்பத்தை பல பேர் பார்க்குறாங்கன்னா எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள்? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படின்னு கொரிந்தியர்ல பவுல் கேட்கிறார். பிரிந்திருக்கிற கிறிஸ்து அல்லவா நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றாய் நம்ம இணைத்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது இல்லையே. இங்க ஆபிரகாம் விட்டு கொடுக்கறதையும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறீங்களா? நியாயமா நான் ஆபிரகாமுடைய இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? இப்பதான் 12வது அதிகாரத்துல என்கிட்ட கர்த்தர் வந்து பேசினாரு. என்ன பேசினாரு? நீ நிக்கிற தேசம் யாருடையது? உன்னுடையதுன்னு சொல்லியிருக்காரு. லோத்து, தயவு செய்து இந்த தேசத்தை விட்டு நீ எங்க வேணா என்ன பண்ணிக்கோ, போய்க்கோ. சொல்லிருப்போமா மாட்டோமா? சொல்லிட்டு என்ன நியாயப்படுத்துவோம்? எங்க கர்த்தர் சொன்னாருங்க, கர்த்தர் தான் சொன்னாரு, அவர் கொடுத்த தேசம். சரியா? நீ தயவு செய்து என்ன பண்ணிடு, எங்க வேணா போயிடு, இந்த தேசத்துல மட்டும் இருக்காத. ஆபிரகாம் அதை செய்தாரா? ஆபிரகாம் அதெல்லாம் செய்யலைங்க. எப்படிங்க இந்த மாதிரி செய்ய முடிஞ்சது ஆபிரகாமால? எனக்கெல்லாம் கண்ணீர் வருது இதை படிக்கிறப்போ. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பான்றார். உனக்கு என்ன வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கோ. சரியா? இந்த ஆஸ்தி தானே விரும்புற, இந்த நீர்வளம் தானே விரும்புற, இந்த செழிப்பு தானே விரும்புற. ஐ கிவ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டு யூ. See, I was the one who received the promise from God, but I give the first choice to you. எனக்கு தான் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இந்த முதல் தேர்ந்தெடுப்ப உனக்கு நான் கொடுத்துடுறேன். நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ, மீதியை நான் என்ன பண்றேன், எடுத்துட்டு போறேன். என்ன மனசுங்க இது? இதுதானே விசுவாசிங்க கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுத்து போங்களேன். குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு 2 வார்த்தை, 2 வார்த்தை பேசினா பதிலுக்கு 4 வார்த்தை, இல்லையா? அது பேசாம நமக்கு வந்து தூக்கமே வராது. உனக்கு மட்டும்தான் முடியுமா? என்னாலையும் முடியும், இல்லையா? எதுக்கு? விட்டு கொடுக்கறதுக்கு இல்லை. எதுக்கு? சண்டை போடுறதுக்கு, பேசுறதுக்கு, வாக்குவாதம் பண்றதுக்கு. இங்க ஆபிரகாம் வாக்குவாதம் பண்றதுக்கு செய்யல, வாக்குவாதத்தை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நீ தயவு சேர்ந்து எடுத்துக்கோப்பான்றார். இதுக்கு தானே வாக்குவாதம் வருது. அதை கொடுத்துட்றேன். ஒரு அருமையான விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? விட்டு கொடுத்துட்ட பிறகு லோத்து போயிட்ட உடனே ஆண்டவர் வராருங்க. இந்த அதிகாரத்தோடைய மிச்சத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் வரார், வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ கண்ணை ஏறெடுத்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பாருன்றார். சரியா? வானத்து நட்சத்திரங்களை நீ என்ன முடியுமானா என்னன்றார். இவ்வளவா உன்னுடைய சந்ததியை பெருக பண்ண போற, நீ பார்க்குற இடம் எல்லாம் அதை சொல்றாருங்க. ஸ்பெசிஃபிக்கா வடக்க, தெற்க, கிழக்க, மேற்க எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்ண போறேன், தரப்போறேன். ஏன் தெரியுமா? நீ டெஸ்ட்ல என்ன பண்ணிட்ட, பாஸ் ஆயிட்ட. நம்மோடு கூட ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? இந்த 3 படிகளை நீங்கள் எடுத்து வைக்கும்போது வாக்குவாதம் பஞ்சா பறந்து போறதை நீங்க பார்ப்பீங்க. பகை உணர்வுகள் நீங்கும். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நம்ம முழு இருதயத்தோடு அன்போடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு இந்த சபையில் வந்து உட்காரும்போது யார் மேலேயாவது ஒரு சின்ன ஒரு தாங்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு கிரட்ஜ், ஒரு சின்ன ஒரு பகை உணர்வு உங்கள் மனசில் ஓடுதா? அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய நாள் இந்த நாள் தான். இதை தாண்டி தள்ளி போடாதீங்க. அதை நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையாகவே பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. விட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஒப்புரவாகுதலுக்கான முதல் படி எடுத்து வைக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் அவமானம் வருமா? அவமானம் வரும். அதில் நிச்சயமாக அவமானம் வரும். அந்த அவமானத்தை தாங்கிட்டு இந்த ஒப்புரவாகுதலுக்கான முதல் படி எடுத்து வச்சு பாருங்கள். இதை யாருக்காக பண்ணுறோம் தெரியுமா? அவர் சொன்னார் தெரியுமா? நாம்
சகோதரர். நாம் சகோதரர் சொல்லும்போது அந்த சகோதரனுக்காக பண்ணல. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் சகோதரனே கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த சகோதரர் சொல்லும்போது எங்களை ஒரே குடும்பத்தில் இணைச்சிருக்கிற ஆண்டவருக்காக நான் இதை என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன். அவர் மன்னிக்க சொல்றார், மன்னிக்கிறேன். அவர் ஏற்றுக்கொள்ள சொல்றார், ஏற்றுக்கொள்றேன். அவர் விட்டு கொடுக்க சொல்றார், விட்டு கொடுக்குறேன். உனக்காக இல்லை, அவருக்காக நான் அதை செய்கிறேன். கவனிச்சிங்களா? நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். வாக்குவாதத்தின் நேரத்தில் எவ்வளோ சூப்பராக கையாளுறாரு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சீஷர்களாய் இந்த வழிகளை கையாண்டு ஆண்டவரை உயர்த்தி காண்பிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள், அதுதான் நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வரோம். கஷ்டத்தின் நேரத்தில் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க? வாக்குவாதத்தின் நேரத்தில் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க? வாக்குவாதத்தை வளர விட்டுறாதீங்க. வாக்குவாதம் வளர விட்டா அது பகை உணர்வாக மாறும், அது பிரிவாய் மாறும், அது பேதங்களாய் மாறும், சபைகள் உடையும். சரியா? ஒரு சின்ன காரணமாக தான் இருக்கும், சின்ன வாக்குவாதமாக தான் இருக்கும். அதை வளர விட்டுறாதீங்க. அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. சரியா? ஓகே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை படித்தோம் இல்லையா? அங்கே என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? பொருள்கள். இந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரியும். சரியா? லோத்தை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆபிரகாம் அவருடைய 318 வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராஜாக்களை எல்லாம் முறியடித்து அந்த வாரில் ஜெயிச்சுட்டு திரும்ப லோத்தை கூட்டிகிட்டு வர்றார். திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது சோதோம் ராஜா முன்னாடி நிற்கிறார் இல்லையா? சோதோம் ராஜா முன்னாடி அவர் கொடுக்குற ஒரு அருமையான சலுகை தான் இந்த வசனத்தில் இருக்கிறது. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஆஃபர். சரியா? ஒரு அருமையான கவர்ச்சியான சலுகை. என்ன சலுகை இந்த இடத்துல? 21வது வசனத்தில் அவர் சொல்றாரு, சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை நீ எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும். கவனிச்சிங்களா? சூப்பர் ஆஃபர் இல்லை ஆபிரகாமுக்கு? நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வாழ்க்கையில் ஆண்டவரை கற்றுக்கிட்டார். நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்ம எல்லாம் விழுந்து போகிறவங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு வரோம்? கற்றுக்கிட்டு வரோம். அந்த முன்னேற்றத்தை இங்கே காமிக்கிறார். அன்னைக்கு ஒருவேளை இந்த கேள்வி நமக்கு எழும்பலாம், 12ஆம் அதிகாரத்தில் பார்வோன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரே பிரதர் எகிப்தில். சரியா? அன்னைக்கு வாங்கினவர் தான் இன்னைக்கு சோதம் குமார ராஜா சொல்லும்போது இந்த ஆஃபர் கொடுக்கும்போது அவருடைய பதிலை பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம் இங்க வெளிப்படுது பாருங்க. 22வது வசனத்துல சொல்றாரு, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாது ஒன்றை ஆகிலும் எடுத்து கொள்வதில்லை, எடுத்துக்கொள்ளேன். ஒரு ஷூ லேஸ் கூட எனக்கு வேணான்றார். கவனிச்சிங்களா? அந்த பாதரட்சின் ஒரு வார் கூட எனக்கு வேண்டாம், ஒரு சரட்டு கூட எனக்கு வேண்டாம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஆபிரகாமை பணக்காரனாக்குந்து நான் தான் அப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? ஆபிரகாமை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. ஆபிரகாம் இதெல்லாம் வாங்கிட்டு போனான். அவன் பணக்காரனானது நான் போட்ட பிச்சை. சோதோம் ராஜா சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஆபிரகாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். எனக்கு எது கிடைக்கணும்னு ஆண்டவருக்கு சித்தமோ அது மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும், அது எனக்கு போதும். கவனிச்சிங்களா? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு எழுதுறார். மிகுந்த ஆதாயம். சரியா? கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறது போதும். சரியா? கர்த்தர் கொடுக்கிற சம்பளம் போதும், கர்த்தர் கொடுக்கிற வேலை போதும், கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை துணை போதும், கர்த்தர் கொடுக்கிற படிப்பு போதும். ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை தாண்டி அவர் ஒரே ஒரு ஷூ லேஸ் கூட எனக்கு வேண்டான்னு சொல்றார். தேவ சித்தத்தில் இல்லாத ஒரு சின்ன பொருள் கூட என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம், இதனால் நான் பட்ட பாடுகள் போதும்பா. அதான் ஆபிரகாம் நினச்சிருப்பார் இல்லையா? இனி நான் இந்த தவறை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த அருமையான ஒரு ஆட்டிடியூட் நம்ம பார்க்குறோம் பாருங்க. அவர் 23வது வசனத்தில் சொல்றது பாருங்க. ஏன் வேணாம்? 23 பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்திருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்திருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கொடுக்கணும்னு நினைச்சா அவர் என்ன வேணா எனக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்தி இருக்கிறேன், அவர் எனக்கு கொடுக்கட்டும். இந்த உன்னதமான தேவன். சரியா? அந்த ஜூஸ் இந்த வேர்ட் பிளேஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் 18, 19, 20 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 18லேயும் உன்னதமான தேவன் வருது, 19லேயும் உன்னதமான தேவன் வருது, 20வது வசனத்தில் உன்னதமான தேவன் வருது. மறுபடியும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. மெல்கிசேதேக்கு சந்திக்க வர்றாரு ஆபிரகாமை.
இல்லையா? அந்த கான்டெக்ட்ல தான் அந்த வசனங்கள் வருது. மெல்கிசேதேக்கு வந்து சொல்றார், ஆபிரகாம் இடத்துல சொல்லும் போது சொல்றார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்னு சொல்றார். சரியா? இதை நல்லா படிச்சுக்கிட்டார் ஆபிரகாம். நான் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவன், இஸ் த மோஸ்ட் ஹை காட். யாருமே அவரோட நான் ஒப்பிட முடியாது. அவர் தன்னிகரற்ற தெய்வம். எனக்கு எதை அனுமதிக்கிறாரோ, எதை கொடுக்குறாரோ அது என் வாழ்க்கையில் போதுமானது. நான் சொல்லட்டுமா? பாருங்கள், இப்போ இந்த பிரதருடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சுருக்காரோ அது கிடையாது என் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சுருக்கிற நோக்கம். நான் சொல்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவையோ அதை அவருக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். நான் ஒரு பிளான், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? எனக்கு கொடுப்பார். இதை தாண்டி அவரோடு என்னை கம்பேர் பண்ணி அவரை மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொன்னால் இதில் எதுதான் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய நினைக்கிறதுக்கு நானே என்ன ஆயிடுவேன்? தடையாக நின்றுடுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விதங்கள் வித்தியாசமானது. சரியா? அப்போ அந்த வித்தியாசமான விதத்தை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறது போதும் என்கிற மனசு எனக்கு ரொம்ப அவசியம். இதனால் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம விசுவாசிகள் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கறது தான். சரியா? அதை தயவுசெய்து செய்ய வேண்டாம். அதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை தான் துக்கப்படுத்துகிறோன்னு அர்த்தம். இந்த விதத்தில் நம்ம ஒருவேளை தேவனுடைய சித்தத்தில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம்னு சொன்னால் நம்ம அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம காண்பிக்கிறோன்னு அர்த்தம். சரியா? ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை அனுமதிக்கிறாரோ, எதை கொடுக்கிறாரோ அதில் போதும் என்கிற மனதோடு கூட இந்த பூமியில் வாழுவோம். சரியா? ஆபிரகாம் ரொம்ப அழகாக வாழ்ந்தாருங்க. 318 வேலைக்காரங்க, மகா பிரபுன்றாங்க, சீமான்றாங்க. அவங்க மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடத்த காசு போட்டு வாங்குறாருங்க. ஓடியாந்து சொல்கிறான் அந்த மனுஷன், தயவுசெய்து நீ இதை ஃப்ரீயாக எடுத்துக்கோன்றான், மகா பிரபுன்றான். இவரை பற்றி நல்லா தெரியும் அவனுக்கு. சரியா? இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவ்வளோ ஆடு மாடு இருக்கிறாங்க, ஒரு இடமும் வாங்காமல் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல பரதேசியை போல் வாழ்ந்து, இல்லையா, நாங்கள் சொந்த தேசத்தை நாடி போகிறோம்னு சொல்லி ஒரு பேனரை சுமந்துக்கிட்டு, எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இப்படி தான் வாழ்வோம் என்று சொல்லி கர்த்தருக்காக நின்றவர் தான் ஆபிரகாம். அதனால தான் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய அந்த உன்னதமான தேவனுக்கு நேராக என்னோட கரங்களை உயர்த்திருக்கிறேன். இந்த சிந்தையோடு கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறோமா? இந்த சிந்தையை புகுத்திருக்கிறோமா? வீணான பண ஆசைகளும் பொருள் ஆசைகளும் உயர்வின் ஆசைகளும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடிகொண்டு இருக்கிறது இல்லையா? இதை நம்ம சிந்திக்கணுமே. எல்லா தீமைக்கும் அதுதான் வேறுன்னு சொல்கிறாருன்னா அதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் நம்ம வாழ்க்கையில். கடனால், இன்ஸ்டால்மெண்ட்டால், லோனால் எவ்வளோ பிரச்சனைகள். அதை சமாளிக்க முடியாமல் எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் திண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட ஆண்டவரா? கடனுக்கு ஆண்டவர் அவர், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஆண்டவர், லோனுக்கு ஆண்டவர். அவர் யார்? எப்படிப்பட்ட ஆண்டவராக ஆபிரகாம் காமிக்கிறார்? நாம் எப்படிப்பட்ட ஆண்டவராக காமிக்கிறோம் பாருங்க. எப்படிப்பட்ட ஆண்டவராக ஆபிரகாம் காமிக்கிறார்? வானத்தையும் பூமியும் உடைய ஆண்டவராக காமிக்கிறார். சரியா? வானத்தையும் பூமியும் உடைய ஆண்டவர். பியர் ப்ரெஷருக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க. 4 பேர் இப்படி வீடு கட்டினா தான் மதிப்பாங்க, கார் வாங்கினா தான் மதிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அப்படியே இருக்கட்டுமே, ஆனால் வேதம் என்ன சொல்லுதோ அதை கற்றுக்கோங்க. சரியா? எப்படிப்பட்ட ஆண்டவரை வணங்குறோமோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை வாழ்ந்து காமிப்போம். சரியா? இது எல்லாவற்றுக்கும் எதிரானவன் நான் கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற நேரத்தில் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும்? வரட்டும். கர்த்தர் கொடுக்குற நேரத்தில் வந்தால் அது ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்காத நேரத்தில் வந்தால் ஆண்டவருடைய நோக்கங்கள் பாதிக்கப்படும். சரியான கிறிஸ்துவை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. சரியா? இதனால் மனசில் வச்சுப்போம். ஆக பணத்துக்கு நேராக நம்முடைய மனோபாவனை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். சரியா? வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக இருப்போம். போதும் என்கிற மனமுடையவர்களாக இருப்போம். சரியா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நாம் உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதை எவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் மிகுந்த உதாரத்துவமாக நம்மளால் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழுவோம். இந்த 3 விஷயங்கள் நம்மோடு கூட பேசட்டும். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது, பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் கர்த்தரை விட்டு போனார். ஒருவேளை கானானை விட்டு எகிப்துக்கு போனார் நம்ம சொல்கிறோம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார். அந்த ரொம்ப தூரம் போனதுனால வந்த விளைவுகள் ஏராளம். பிரியமானவர்களே, நீங்கள் சிந்திக்கணும், ஒருவேளை அந்த விளைவுகளோடு இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆண்டவரை விட்டு, அதனால தான் இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற சிந்தையோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் சரி செய்ய வேண்டிய நேரம் இதுதான். சரியா? ஒருவேளை மனம் திரும்புதல் கர்த்தர் எதிர்பார்க்குறாருன்னா இன்னைக்கு அதை செய்வோம். ஆண்டவர் இடத்துல நெருங்கி வாங்க, மீண்டும் சீர் பொருந்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறத செய்வார். ஒருவேளை என்னுடைய பிரச்சனை பாவத்தினால இல்லை பிரதர், ஆனால் இந்த பஞ்சம், அதாவது இந்த உபத்திரவம் என்னோட வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால் அதை பொறுமையோடு கூட என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஏதோ நல்ல நோக்கம் வச்சிருக்கிறார். கர்த்தர் தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். இதை நன்மைக்காக தான் அனுமதித்திருக்கிறார். அந்த சிந்தையோடு கூட அதை பொறுமையோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல, வாக்குவாதத்தின் நேரத்தில் சண்டை பிரச்சனைகள், பிசாசை இன்னைக்கு அதை நல்லா கையாளுறான் இல்லையா? எந்த யுக்தியை நல்லா கையாளுறோனோ இல்லையோ, டிவைட் அண்ட் ரூல்னு வாங்க இல்லையா? ஆங்கிலேயர்களை பற்றி சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க, பிரித்து ஆளுகிற சூட்சமம் அப்படின்வாங்க. இன்னைக்கு அந்த யுக்தியை நல்லா கையாளுறான் நம்ம சபைகள் மத்தியில் இல்லையா? அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட வேண்டாம். அருமையாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரே குடும்பத்தின் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் இங்கே இருக்கிறோம். அந்த சிந்தையோடு கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தாலும் கூட இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி, ஆபிரகாம் எப்படி ஃபாலோ பண்ணாரோ சரியா, ஒப்புரவாகுதலை விரும்பி முதல் படி எடுத்து வச்சு ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணத்தில் நாம் சகோதரர் என்கிற மனப்பான்மையோடு விட்டு கொடுத்தல், சரியா, அந்த விட்டு கொடுக்கிற சிந்தையோடு கூட நம்ம வாழும்போது வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி போகும். அன்பு மறுபடியும் மலரும். அந்த அன்போடு ஐக்கியத்தோடு நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்து சிந்திச்சோம், பொருளோ பணமோ தேவ சித்தத்தில் அல்லாத வேறு எந்த விஷயம் நம்ம தேடி வரும்போது ஆபிரகாம் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு நேராக என் கையை உயர்த்தி இருக்கிறேன், எப்போ கொடுக்கணுமோ அவர் கொடுக்கட்டும். சரியா? பிசாசை பார்த்து நீங்கள் சவால் விட முடியுமா? நீ கொடுக்கறது எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய நேரத்தில் எனக்கு என்ன செய்யட்டும், காரியங்கள் வரட்டும், அதுக்கு நான் காத்திருக்கிறேன். சரியா? அந்த சிந்தையோடு கூட நல்ல சீஷர்களாய் வாழ்ந்து இப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.